ஆலயம் செல்வம் நம்ம அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மலைப்பட்டில் உள்ள கல்யாண சீனிவாச பெருமாள் திருக்கோயில். ரொம்ப அற்புதமான திருக்கோயில். கோயில் நீட்டாக க்ளீனாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப இயற்கை சூழ அற்புதமாக இருக்குது இந்த கோயில். திருப்பதி பெருமாளுக்கு என்னென்ன பூஜைகள் செய்யப்படுதோ அதே போல தாங்க இந்த கோயிலில் அத்தனை பூஜைகளும் செய்யப்படுது. தாம்பரம் வழியா நீங்கள் போகிறவங்களா இருந்தால் 583C ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் இருக்குது. மணிமங்கலம் வயா போகும் பாருங்கள், அந்த பஸ்ஸில் ஏறணும். 583C 583D 2 பஸ்ஸில் இந்த கோயில் போகலாங்க. வல்லக்கோட்டை ரூட் வயா நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் போகிறவங்களா இருந்தால் இந்த கோயிலுக்கு போக முடியாது. அதனால் அதை கேட்டுக்கிட்டு போங்க. பக்தர்களுக்கு ஏதாவது தடை இருந்துச்சுன்னா, கல்யாணத்தில் ஏதாவது தடை இருந்தாலோ, இல்லை கிரகதோஷம் இருந்தாலோ, குழந்தை பாக்கியம் தடைப்பட்டாலோ, செல்வ செழிப்பு, தொழில் வியாபாரம், குடும்ப ஐஸ்வர்யத்துக்கு எதுக்குனாலும் நம்ம எப்படி திருப்பதி பாலாஜியை போய் வேண்டிட்டு வரோமோ அதே போல் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிட்டு போகலாங்க. பக்தர்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே அன்னதானம் ஃபெசிலிட்டி இருக்குது. சாப்பிட்றதுக்குன்னு தனியாக இடம் வச்சுருக்காங்க தண்ணி வசதியோடு. அதே போல் நமக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கங்க. வயசானவங்கெல்லாம் கோயிலுக்கு வராங்க, சின்ன குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு வராங்க. அப்படி எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகலாம். அற்புதமாக இருக்குது இந்த கோயில். இந்த கோயில் நிறைய பேர் டூர் மாதிரி வேன் எடுத்துக்கிட்டு கூட நிறைய கோயில் பக்கத்தில் இருக்க கோயில்களை பார்த்துட்டு வராங்க. இந்த கோயில் அப்படி தான் இருக்குது. பக்கத்துலேயே 24 அடி கன்னியாகுமரி ஆஞ்சநேயர் இருக்காருங்க. இந்த கோயிலுக்கு வரவங்க அவரையும் போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான காட்சி. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியை அவ்வளோ நீட்டாக க்ளீனாக அழகாக சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது எனக்கு இந்த கோயில் போயிட்டு வரத்துக்கு. ஆனால் ஆக்சுவலாக நாங்கள் இந்த கோயிலுக்கு பிளானே பண்ணல. நாங்கள் வேறு கோயில்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்களுக்கு இந்த கோயில் தானாகவே அமைஞ்சிதுங்க. நாங்கள் 2 கோயில் பிளான் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே எங்களுக்கு இன்னும் 2 கோயில் அமைஞ்சிரும். அது என்னமோ தெரியாது, கடவுளோட சித்தம்தான். எனக்கு இந்த கோயில் போக போக எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி எனக்கு இந்த 2 கோயில் கிடச்சிது என்னோடய பிராப்தம் தான் நான் நினைக்கிறேன். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் மலைப்பட்டுக்கு போங்க, இந்த 2 கோயிலும் பார்த்துட்டு வாங்க. அற்புதமான கோயில். இது போல் கன்னியாகுமரி ஆஞ்சநேயர் நமக்கு சுசீந்திரத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே போல் தாங்க இருக்கார். ரொம்ப நெட்டுப்படிலாம் கிடையாது, ஈஸியான படி தான். வயசானவங்க கூட ஈஸியாக ஏறிடலாம். அவ்வளோ அழகாக இருக்கார். இவரை போய் பார்த்துட்டு வாங்க. கல்யாண சீனிவாச பெருமாளையும் பாருங்கள். உங்கள் மனசில் உள்ள அத்தனையும் இவங்ககிட்ட கொட்டிட்டு. கோயில் நந்தவனத்தோட ரொம்ப அழகாக இருக்குது. கோயில் நந்தவனத்தில் கிருஷ்ணரும் இருக்கார். அதனால நான் ஆஞ்சநேயர்கிட்டையும் கிருஷ்ணரோடையும் செல்ஃபி எடுத்துக்கிட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மனசார வேண்டிக்கோங்க. நமக்கு தைரியத்தை கொடுப்பார் ஆஞ்சநேயர். எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம முயற்சி பண்ணும்போது இவர்கிட்ட வேண்டிக்கிட்டால் நிச்சயம் வெற்றி ஜெயம்தான். இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மன திருப்தியோடு வருவீங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி அசசபிள் தான், கஷ்டமே கிடையாது. நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இறைவன் நம்ம எல்லோருக்கும் எல்லாத்தையும் செய்வார், நல்லதே நடக்குங்க. நீங்கள் இறைவனை நோக்கி 2 அடி எடுத்து வைங்க, கடவுள் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார். கோயில் போக போக பாசிட்டிவ் வைப் தான். நம்ம வாழ்க்கை எப்படி மேலே மேலே முன்னேறுதுன்னு பாருங்கள். கோயில்களுக்கு போக போகவே நம்ம மனசில் உள்ள அத்தனை கவலைகளும் போயிடும். அதே மாதிரி மனசில் ஏதாவது நெகட்டிவ் இருந்ததுன்னா அதுவும் வெளியில் போயிடுங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.